ஹலோ எவ்ரிஒன், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா OnePlus நாடை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதான் அந்த பிராண்ட் நியூ OnePlus நாட். இந்த பாக்ஸ் வந்து இந்த மாதிரி பெருசாக தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளாடி வந்து OnePlus நாட் 12GB வேரியன்ட் இருக்குது. ஸோ 12GB ரேம், ஸோ 256GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்க்கறதுக்கே அழகாக டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. திஸ் வே நாட்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ப்ளூ கலர் அண்ட் 12GB வேரியண்ட் அப்போவுமே சொன்ன மாதிரி. ஸோ இதை ஓப்பன் ஃபுல்லாக பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே செட் ஆகும் இந்த கலர். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி ப்ளூ கலர் கிடச்சிச்சின்னா பிளாக் கலரோடு நல்லாயிருக்கு. ஸோ ப்ளூ வாங்குறது பெஸ்ட்டுன்னு என்னோடய அட்வைஸ். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிக்கோ அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ வேறு என்ன இந்த பாக்ஸில் இருக்குன்னா வந்து, ஸோ இதான் வந்து அந்த ரெட் கேபிள் சார்ஜிங் போர்ட். ஸோ இது தராங்க இது கூட. அண்ட் அப்புறம் இந்த சார்ஜர், வாப் சார்ஜர். ஸோ வாப் சார்ஜர் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு கேஸ் கூட ஃப்ரீயாக கொடுக்காங்க. ஸோ அந்த கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதான் அந்த கேஸ். யூசர் கைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த கேஸ் கூட நல்லா தான் இருக்குது. ஏதோ டிரான்ஸ்பரண்ட் கேஸ்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை போட்டால் அந்த கேஸ் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்புறம் இது நாட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா OnePlus போட்டுட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் நாட் எழுதிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணா யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சேஃப்டி இன்ஃபர்மேஷன் சம்திங் எதாவது கொடுத்துருக்காங்க. அண்டு குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ வேறு இங்கே பாருங்கள், ரெட் கேபிள் கிளப் கார்டு. ஸோ இந்த கார்டு எதுக்குன்னா வந்து அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஏதோ வாரண்ட்டி வந்து இந்த கேபிளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 6 months கிட்ட வாரண்ட்டி இருக்குதுன்னு. ஸோ இதை பற்றியும் பார்க்கலாம். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா நாட் அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிவிட்டு நல்லா வெல்கம் லெட்டர் மாதிரி ஒன்று நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெல்கம் லெட்டர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. OnePlus ஒரு நல்ல பட்ஜெட் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காங்க OnePlus. ஸோ அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க OnePlus. ஸோ இந்த ஒரு டப்பா இருக்குது. இந்த டப்பாவில் ஸோ இப்போ இந்த கவரில் என்ன இருக்குன்னா வந்து சிம் கார்டு எஜெக்டர் இருக்குது. ஸோ இந்த சிம் கார்டு எஜெக்டர் வச்சு நம்ம சிம் கார்டு ரிமூவ் பண்ணதுக்கு எஜெக்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஒன்லி ஒன் டிஸ்அட்வான்டேஜ் வாட் ஐ திங்க் இஸ், இதில் வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. ஸோ வேணும்னா கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா வந்து வயர்லெஸ் ஏர்டாப்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஃபோனை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இந்த கேஸையும் இதில் போட்டுடுறேன். இதான் அந்த இந்த கேஸை நான் இதில் போட்டுட்டு நம்ம இதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபோனை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து பின் செக்யூரிட்டி பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து ஃபேஸ் ஐடி கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 4 கேமரா இருக்குது அண்ட் ஃப்ரண்டில் 2 கேமரா இருக்குது. ஸோ அழகான டிஸ்பிளே இருக்குது. ஸோ நம்ம இப்போதைக்கு இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன் ஃபேஸ் அன்லாக் வச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபோன் பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக இருக்குது அண்ட் ஸ்பீட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு இந்த லெவல் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ கேமரா பார்த்திங்கன்னா கேமரா சைடில் கேமரா சூப்பராக இருக்குது. பார்த்திங்க உங்களுக்கே தெரியும் கேமரா எப்படி இருக்குதுன்னு. இதில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் மாற்றி வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து போர்ட்ரேட் மோட் இருக்குது, அப்புறம் நைட்ஸ்கேப் மோட் இருக்குது. ஸோ நைட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ப்ரோ மோட் ஃபார் பெஸ்ட் OnePlus யூசர்ஸ் ப்ரோ மோட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்குது.
எக்ஸப்ட் தட் வைட் ஆங்கிள், திஸ் இஸ் அ வைட் ஆங்கிள், இதுதான் இந்த வைட் ஆங்கிள் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் கேமரா அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷன் இருக்குது, அண்ட் பேனராமா இருக்குது, அண்ட் டைம் லேப்ஸ் கூட இருக்குது. அண்டு செல்ஃபி கூட நல்லா தான் இருக்குது. செல்ஃபி கேமரா ஓப்பன் பண்ணி, இதுதான் செல்ஃபி கேமரா. ஓகே, செல்ஃபி கேமரா கூட ஓகே, நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இதில் எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம். ஸோ நான் இது வந்து இதில் தான் எடுத்தது. ஐ மீன் எல்லாமே கரெக்ட் செமையாக உள்ளது. ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் பங்கமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸோ கேலரியில் போய் பார்த்தா நமக்கு தெரியும், ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப நல்லா விடுது. ஸோ பேட்ரி பார்த்திங்கன்னா 4115 mAh இருக்குது. ஸோ பேட்ரியும் நல்லா தாங்குது. ஸோ நான் இந்த 2 days அப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கணும்னா ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல சீனாக ஒரு நல்ல ஃபோன் 30,000க்கு வேணும்னா அந்த ஃபோன் மஸ்ட் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. அதுவும் ப்ளூ கலர் வாங்குங்க, பிளாக்கோடி ப்ளூ செம்மையாக இருக்குது. ஸோ சார்ஜிங் கூட வேப் சார்ஜிங் தான். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக ஏறும். கேமராவும் நல்லா இருக்குது, ப்ராசஸரும் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் இல்லாமல் ஆக்சிஜன் OS OnePlus யூசர்ஸ்லாம் ஆக்சிஜன் யூசர்ஸ்னால ரொம்ப ரொம்ப செமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் OnePlus எங்கள் வீட்டில் ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுனாலும் இதோட அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் என்னோடய யூடியூப் சேனலில் போடுறேன். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபோன், ஒரு பட்ஜெட் ஃபோன் OnePlus விட்டுருக்காங்க. OnePlus எல்லாமே 50, 40 இப்போ விட்டுட்ருக்க டைமில் ஒரு 30க்கு ஒரு ஃபோன் விட்டுருக்கறதுனால ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் இதை வாங்கலாம். யாராச்சும் புது ஃபோன் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.